கொடுக்கும் ஆலோசனை. இந்த ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குமானால் இது ஒரு நாளும் உங்களை தவற விடாது, நீங்கள் கீழே விழ விடாது, உங்கள் வாழ்க்கையில நீங்க கவலைப்படவும் விடாது. கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதிலே நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நாம் செய்ய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயத்தின், கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள், சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவு என்ன? அவர் உள்ளத்திலே சொன்னார், பகலும் இரவும், மாரிக்காலமும் கோடைக்காலமும் உஷ்ணமும் ஆகிய இவைகள் ஒரு நாளும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று தன் உள்ளத்தில் சொன்னார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக அழகாக நிற்கிறது. எவ்வளவுதான் மாற்ற நினைத்தாலும் மாற மாட்டேங்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 24 hours நமக்கு ஷாப் வைக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷனே கொடுத்தா கூட அதில் வைக்காம ஏன் காலையிலே விசேஷமாக வைக்கிறோம்? நம்ம பழகிட்டோம். சரியா காலையில் உழைக்கவும் இரவில் உறங்கவும் ஓய்வாக இருக்கவும் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சில இடங்களிலே இந்த 24 மணி நேரமும் ஃபார்மசி இல்லை நமக்கு சிலர் வாங்க வேண்டுமானால் வாங்கத்தக்கதாக திறந்திருக்கிறது. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. என்றாலும் பகலிலே உழைக்கவும் வேதம் சொல்லுகிறது, மாலை நேரமானால் சாயங்காலம் மட்டும் தன் பண்ணைக்கும் வேலைக்கும் மனுஷன் புறப்படுவான். சாயங்காலம் மட்டும் பின்பு வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருந்து உறங்குவதற்கு அவன் செல்கிறான். இது தேவன் அமைச்சிருக்கிற ஸ்கெட்ச். இதுல இருந்து விலகவே முடிவதில்லை. எப்பொழுதும் அது அப்படியே இருக்கிறது. அப்போ அவருடைய ஆலோசனைகளும் கூட எதுவுமே மாறவே மாறாது. ஒரு தடவை அவர் சொன்னா அவர் திரும்பவும் சொல்லி அவர் திருத்துகிறவர் அல்ல. தேவன் ஒரு தரம் சொல்லி பின்பு அதை திருத்துகிறவர் அல்ல என்பதை கண்டுபிடிக்கணும். 2வது தடவை நம்ம கேட்குறோம் வச்சுக்கோங்களேன், ஆலோசனை கர்த்தர் சொல்றாரு, எப்பா இதை செய்யாதன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்டிங் போட்டு கெஞ்சி கூத்தாடி, கர்த்தாவே இது தேவ சித்தமாக இருக்க கடவுது அப்படின்னு ஊக்கமாக ஜெபம் பண்ணோடனே, கர்த்தாவே நீர் எங்களுக்கு தாரும் சொன்னா. இஸ்ரவேலர் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்டதை கொடுத்தார், அவருடைய இருதயத்திலோ இளைப்பை அனுப்பினார். அப்போ சில நேரங்களில் சிலதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. சரி, ஆண்டவர் சொல்றாரு சற்றே பொறு மகனே அப்படின்னு சொன்ன பிறகும் நமக்கு இதயம் இன்னும் துடிக்குது. இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டாரு, விடவே விடக்கூடாது. ஃபாஸ்டிங் 40 நாள் போட்டுரும். ஃபாஸ்டிங் போட்டு 40 நாள் தேடி ஒரு வீடு